அவர்களுடன் கேட்க முடியாது. தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்காத வரையும் அவர்களுடன் கேட்க முடியாது. அவர்களுடன் மாத்திரமில்லை, எந்த ஒரு பேரிடவாத கட்சிகளுடனும் அல்லது தேசிய கட்சிகளுடன் நாங்கள் கேட்பதில்லை என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றோம். அதற்காக நான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பிழையாக கூற வரவில்லை. ஏனென்றால் அது அவர் நிற்கின்றார் அரசாங்கத்திலிருந்து இந்த நான் முதல் கூறியது போல சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கலாம், படிப்படியாக சில விஷயங்களை செய்யலாம் என்று நம்புகின்றார். நாங்கள் நம்புகின்றோம் அரசுடன் சேர்ந்து கேட்பதனால் தமிழ் மக்களுடைய அந்த சுயாதீனம் அற்று போய்விடும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இது ஒரு இரண்டு பேருடைய அந்த வழிமுறைகளிலே தான் சில வித்தியாசங்கள் இருக்கிறதே தவிர, அவரும் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு வைக்க வேண்டும் என்பதில் கவனமாகவே இருக்கின்றார். அது அவருடைய பாதை, இது எங்களுடைய பாதை. இந்த பாதையிலே போகின்ற போது கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் நாங்கள் அவர்களுக்கு எதிராகவே இருந்தோம். ஏனென்றால் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழக விடுதலை புலிகள் தான் ஏக பிரதிநிதிகள் என்பதை முன்னிறுத்தியே 2004 ஆண்டு தேர்தலை போட்டியிட்டார்கள். ஆகவே நாங்கள் அதை முழுதாக தமிழக விடுதலை புலிகள் எந்த காலத்திலும் ஏகப்பிரதிகளாக இருக்க முடியாது. அது மாத்திரமில்லை, ஒரு ஜனநாயக நாட்டிலே எவருமே தான் ஏகப்பிரதி என்று கூற முடியாது என்ற அந்த காரணத்திற்காக நாங்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். விடுதலை புலிகள் ஏகப்பிரதி அல்ல. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. இன்று அவர்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர்களும் நாங்கள் முன்பு எதை செய்தோமோ சொன்னோமோ அதையே இப்போது சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள். உதாரணத்துக்கு மக்களுடைய மீள்குடியேற்றம் பற்றி கதைக்கிறார்கள். அமைச்சர்கள் வடகிழக்கு செல்கின்ற போது இவர்களும் அவர்களுடன் சென்று விஷயங்களை பார்க்கின்றார்கள், நேரடியாக பார்க்கின்றார்கள். அமைச்சர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து சில விஷயங்களை செய்விக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் அன்று செய்தோம். அதை செய்கின்ற போதுதான் அதை தமிழக விடுதலை புலிகள் தவறு. என்றால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களை பொறுத்தமட்டில் மக்கள் அது எந்த போராடுகின்ற ஒரு இயக்கத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான எண்ணம் என்னென்றால், மக்கள் கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்தால் தான் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுவார்கள். அவர்களுக்கு வசதிகள் கிடைத்து விட்டால் அவர்கள் போராட்டத்திலிருந்து விலகிவிடுவார்கள். இந்த பயத்திலே நாங்கள் செய்வதை ஒரு தமிழ் மக்களுக்கு செய்யப்படுகின்ற ஒரு துரோகமாக விடுதலை புலிகள் கருதினார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமைகள் எல்லாம் மாறிவிட்டது. பழசை கருதி கொண்டிருப்பதில் பிரயோசனமில்லை. ஆகவே நாங்கள் ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு சரியான தீர்வை வேண்டி நிற்கின்றார்கள் என்று ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நாங்கள் போட்டியிடுகின்றோம். அதற்காக அரங்கு அற்று போய்விட்டது என்றில்லை. ஏனென்றால் நாங்கள் சர்வதேச முக்கியமாக இந்த மேற்குலக ராஜதந்திரிகளுடன் இங்கு கதைத்தால் என்ன, இந்திய அரசுடன் கதைக்கின்ற போது கூட அவர்கள் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் வித்தியாசமான தீர்வு திட்டங்களை முன்வைக்கின்றீர்கள். ஆகவே எங்களுக்கு எந்த தீர்வு திட்டத்தை அழுத்தம் கொடுப்பது என்று தெரியாமல் இருக்கின்றது. நீங்கள் அனைத்து கட்சிகளுமாக ஒரு தீர்வு திட்டத்தை முன்வையுங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை அரசின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் அனைவருமாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட அனைவருமாக சேர்ந்து, ஒரு டக்ளஸ் தேவானந்தா உட்பட அனைவருமாக சேர்ந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க முடியுமா என்ற ஒரு முயற்சி தான் இந்த அரங்கு. அது ஒரு அரசியல் கூட்டு அல்ல. ஆகவே அரங்கு தேர்தலில் நிற்க முடியாது, நிற்கவும் கூடாது. நின்றால் அதனுடைய அந்த நாங்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த அரங்கை ஆரம்பித்தோமோ அந்த நோக்கமே அற்று போய்விடும். அதற்காகத்தான் நாங்கள் என்று தனித்தனியாக கேட்கின்றோம். ஆனால் அரங்கு இருக்கின்றது, அரங்கின் கூட்டம் மிக விரைவில் நடக்க இருக்கின்றது. அதே போல அரங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கின்றது. இதெல்லாம் நடந்துதான் இருக்கும். தமிழரங்கில் மலையக கட்சிகளை இணைத்துக் கொள்வது தொடர்பாக உங்களுடைய கருத்து? நிச்சயமாக மலையக கட்சிகள் மாத்திரமல்ல, முஸ்லீம் கட்சிகளும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். இப்போது மனோ கணேசனின் டிபிஎஃப், அதாவது ஜனநாயக மக்கள் முன்னணி, அவர்கள் தொடர்ந்து எங்களுடன் பேச்சுவார்த்தைகள் கலந்து கொள்கின்றார்கள். அவர் கட்சி சார்பிலே கலந்து கொள்கின்றார்கள். கலாநிதி குருபரன் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வருகின்றார். அவர்களுடைய செயலாளர் அவர் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை கூறி வருகின்றார். இதே போல மற்ற கட்சிகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், மற்ற கட்சிகளும் அந்த அரங்குக்கு வர வேண்டும். அதே போல ஒத்த கருத்துள்ள முஸ்லீம் கட்சிகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்றால் வடகிழக்கு பிரச்சனை என்று பார்க்கின்ற போது முஸ்லீம் மக்களுடைய பயங்களுக்கு, அபிலாஷைகளுக்கு ஒரு தீர்வின்றி வடகிழக்கு பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண முடியாது. ஆகவே முஸ்லீம் கட்சிகளின் அபிப்பிராயங்களும் கருத்துக்களும் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு தீர்வு உருவாக்கப்பட வேண்டும் என்பது
ஒரு நிச்சயமான விஷயம். அதே போல மலையக கட்சிகளுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாங்கள் அனைவருமாகவே எடுப்போம் என்றால் அதுக்கு ஒரு வலுவை கொடுக்க முடியும். அந்த ரீதியிலே அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் வருங்காலங்களில் எடுப்போம். எப்போதும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தில் கூடுதலாக எடுப்போம். முதலிலே நாங்கள் பார்த்தது என்றால் வடகிழக்கை பிணைத்துப்படுத்தக்கூடிய கட்சிகள் மத்தியிலே ஒரு ஒற்றுமைப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்றால் இதே ஒரு பெரிய வேலையாக இருக்கின்றது. வடகிழக்கை பிணைத்துப்படுத்தப்படுகின்ற கட்சிகளுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை கொண்டு வந்து அதற்கு அடுத்த படிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் அக்கறையாகவே இருக்கிறோம். இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பாக இந்திய அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் காலங்களிலே தான் கூடுதலாக கதைக்கின்றார்கள். அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்தியாவை வடகிழக்கு அரசியல்வாதிகள் மலையகத்தை விட மலையங்கள் அவர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன. வடகிழக்கு அரசியல் கட்சிகளை பொறுத்தமட்டில் நீண்ட காலமாக தந்தை செல்வநாயகன் கால தொடக்கமே தமிழ்நாட்டுடன் மிக நெருங்கிய தொடர்புடன் வேலை செய்து வருகின்றோம். மத்திய அரசு 83ஆம் ஆண்டு கலவரத்தின் பிறகு மத்திய அரசு நேரடியாக இதிலே தலையிடுகின்ற ஒரு நிலைமை ஒன்று உருவாகி இருந்தது. ஆனாலும் எங்களை பொறுத்தமட்டில் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்திய அரசு எந்த நாடும் தன்னுடைய நலன்களைத்தான் முன்னிலைப்படுத்தும். அதற்குள்ளே வரக்கூடிய அளவிலே தான் எங்களுடைய நலன்களை அவர்கள் முன்னெடுப்பார்கள். ஆகவே அவர்கள் அரசியல் எங்களுடைய பிரச்சனையை தமிழ்நாட்டிலே பிரத்யேகமாக தங்களுடைய அரசியலுக்கு பாவித்தார்கள். இது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்திய தமிழர்களை பொறுத்தமட்டில் இலங்கையிலே வாழுகின்ற தமிழர்கள், அது மலையகத்தில் வாழ்ந்தால் என்ன, வடகிழக்கில் வாழ்ந்தால் என்ன, ஒரு நியாயமான தீர்வை எடுத்து வாழ வேண்டும் என்பதில் பெரும்பான்மையான மக்கள் என்றும் விரும்புகின்றார்கள். பெரும்பாலான கட்சிகள், அந்த கட்சிகள் சில வேளைகளில் தங்களுடைய தேர்தல் நோக்கங்களுக்காக பாவிக்கலாம். சில கட்சிகள் எல்லை மீறி சென்று இன்றும் ஆயுத போராட்டங்களை பற்றியெல்லாம் கதைக்கலாம். ஆனாலும் அவர்கள் மத்தியிலே ஒரு உணர்வு இருக்கின்றது. 83 மிக கூடுதலாக அந்த உணர்வு இருந்தது. ஸ்ரீ ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலைக்கு பிறகு அந்த உணர்வுகள் சரியாக மழுங்கடிக்கப்பட்டு இன்று அவர்கள் 80களிலே அவர்கள் நேரடியாக தலையிட்டது போல நிச்சயமாக இனிமேல் தலையிட மாட்டார்கள். இதிலே எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. இன்று இருக்கின்ற நிலையிலே எந்த விதத்திலுமே தலையிட மாட்டார்கள். ஆனாலும் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் இப்போ எங்களுடன் கதைக்கின்ற போது டெல்லியிலே கதைக்கின்ற போது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள். 13வது திருத்தம் பிளஸ் 13 என்பதிலே தான் அவர்களுடைய கவனம் இன்று இருக்கின்றது. ஆனால் அந்த பிளஸ் என்ன என்பதை அது நாங்களே கதைத்துக் கொள்ளலாம். இன்று இருக்கக்கூடிய அந்த கான்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லுகின்ற ரெண்டுக்கும் இல்லாமல் நடுவிலே இருக்கின்ற அந்த லிஸ்ட்டை இல்லாமல் பண்ணுவதா அல்லது அதிகாரங்களை எங்கே கூட்டுவது, இப்படியான விஷயங்களை பற்றி நாங்கள் அரசுடன் கதைக்க வேண்டும். எங்களை அரசுடன் கதைக்க சொல்லுகின்றார்கள். தமிழ் தரப்பை அரசுடன் கதைத்து ஒரு சரியான தீர்வை வந்தால் அந்த தீர்வை அமல் நடத்துவதிலே தாங்கள் முழுமையான தங்களுடைய கவனத்தை செலுத்துவதாக. அதே நேரத்திலே வடகிழக்கிலே இன்றைக்கு அழிவுக்கு அவர்கள் மிகப்பெரிய அளவிலே புனருத்தான வேலைகளுக்கு அந்த மக்களுக்கு உதவுவதற்கு மிகப்பெரிய அளவிலே உதவிகளை செய்து வருகின்றார்கள். அதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 50,000 வீடு கட்டுகின்றார்கள். அதிலே சில தடைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் அந்த வீட்டுக்கட்டுகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அதை சம்பந்தமாக நாங்கள் சில இந்திய அதிகாரிகளுடன் அரசியல்வாதிகளுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கிருஷ்ணா அவர்கள் வந்தபோது அதற்கான அத்திவார கல்லு கூட வைத்தார். இன்னும் வேலைகள் சரியான முறையிலே ஆரம்பிக்கப்படவில்லை. அது நான் நினைக்கிறேன் இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலே இந்த காசு எப்படி கொடுப்பது, எப்படி அந்த வேலைகளை செய்வது என்பதிலே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். ஏன்னா இந்திய அரசு பார்க்கின்றது அந்த தாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாவும் அந்த மக்களை சென்றடைய வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக கவனமாக இருக்கின்றார்கள். இப்படியான சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை அவர்கள் செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மீண்டும் நான் கூறுகின்றேன், இதை அவர்கள் செய்தாலும் இன்று அவர்கள் தங்களுடைய நலனிலே தான் நிச்சயமாக முதன்மைப்படுத்துவார்கள். இன்று பாகிஸ்தான், சைனா இந்த நாடுகளின் இங்கே அவர்களுடைய தலையீடுகள், அவர்கள் இங்கு வந்து அவர்களும் சில அபிவிருத்தி வேலைகள் செய்வதாக கூறி பல கோடிக்கணக்கான பணத்தை அரசுக்கு கொடுத்து சில வேலைகளை செய்து கொண்டிருப்பது, இவையெல்லாம் இந்தியாவுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அதை எப்படி தாங்கள் சமாளிப்பது என்ற எண்ணங்கள், அதற்கான வேலை திட்டங்கள், இதுகளிலே அவர்கள் நிச்சயமாக கவனம் செலுத்துவார்கள். நிச்சயமாக கவனம் செலுத்தத்தான் போகிறார்கள்.
செலுத்திக் கொண்டு அதே நேரத்தில் எங்களுடைய பிரச்சனையிலும் அவர்கள் தலையிடுவார்கள்